அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஹெயிட்டி சமுதாயம் பயங்கரவாதத்தால் சிதைந்து முடங்கி கிடக்கிறது. அரசு அதிகாரிகளே, ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட வலிமையான செயல்களை மேற்கொள்ளுங்கள். ஹெயிட்டி நாட்டு ஆயர் பேரவை ஹெயிட்டியில் கொலைகள் மற்றும் கடத்தல்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதால் அந்நாட்டு மக்களின் துன்பங்களுக்கு முடிவுகட்டுமாறு கடவுளின் பெயரால் அதிகாரிகளை கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளது அந்நாட்டின் ஆயர் பேரவை. ஹெயிட்டியில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்தும் கடத்தல்காரர்களால் தலத்திரவை அனுபவித்து வரும் துயர்கள் குறித்து வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் விரிவாக விளக்கியுள்ளார் அந்நாட்டு ஆயர் பேரவையின் துணைத் தலைவர் ஆயர் பியர் ஒன்ட்ரே டியூமஸ். கடந்த 3 ஆண்டுகளாக ஹெயிட்டியில் அதிகளவில் கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், கடத்தல்கள் ஆகியவை நடந்துள்ளன என்று ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட ஆயர்கள் ஹெயிட்டி அரசு அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியதாக நேர்காணலின்போது கூறிய ஆயர் டியூமஸ் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்து நாட்டை காப்பதில் அறிவார்ந்த முடிவை எடுக்குமாறு உள்ளூர் அதிகாரிகளை அவர்கள் வலியுறுத்தினர் என்றும் கூறியுள்ளார். நாட்டில் நடக்கும் கலவரங்களையும் கிளர்ச்சிகளையும் கண்டு தான் மிகவும் மனவேதனை அடைந்துள்ளதாகவும் இத்தகைய துயரங்களை இனிமேலும் மக்களால் தாங்க முடியாது என்றும் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ள ஆயர் டியூமஸ் அவர்கள் இறப்பு மற்றும் வறுமையால் மக்கள் அதிகம் சோர்வடைந்துள்ளனர் என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். ஹெயிட்டியின் ஆயர் பேரவை தலத்திரவை மக்களின் அனைத்து துயரங்களிலும் இணைந்துள்ள அதே வேளையில் அமைதியான முறையில் தீர்வுகள் காணப்பட வேண்டும் என்பதையே அது எப்போதும் விரும்புகிறது என்பதையும் வலியுறுத்தியுள்ளார் ஆயர் டியூமஸ். தனது விசுவாசிகளுக்கு தான் எழுதியுள்ள தவக்காலம் குறித்த செய்தியில் அமைதி மற்றும் சகோதர அன்பினால் உருவாக்கப்பட்ட உண்மையான சுதந்திரத்தை நோக்கிய பயணத்திற்கு என்ற தலைப்பில் தனது சிந்தனைகளை வழங்கியுள்ளதாகவும் அந்நேர்காணலில் தெரிவித்துள்ளார் ஆயர் டியூமஸ். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.